ஒரு 2 நாள் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கலாம் என முடிவு செய்து கொண்டு யமுனாவும் அஸ்வினும் கெஸ்ட் ஹவுஸிற்கு போக எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்தார்கள். அஸ்வின் யமுனாவிடம், போற வழியில வசந்த பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம், அவனும் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான், அதுவும் நீ அவன் தங்கச்சி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தான், அதனால உன் கையால 2 நாள் சாப்பிடலாம்னு நினைக்கிறான், வேற ஒன்றும் இல்லை என யமுனாவிற்கு எந்த ஒரு சந்தேகமும் வராதபடி அஸ்வின் பேசினான். அப்போது யமுனா அஸ்வினிடம் வந்து, எங்க நம்ம 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸ்ல தனியா இருக்கலாம்னு பார்த்தா நீங்க வசந்த கூப்பிட்டுருக்கீங்க என அழுத்து கொண்டாள். அதற்கு அஸ்வின், எப்பயுமே நம்ம தனியா தானே இருக்கோம், இவன் ஏதோ அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறான், இருந்துட்டு போட்டும் விடு என சாதாரணமாக சொல்லிவிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து முடித்தான். அஸ்வின் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த பொருளில் ஒரு கண்ணாடி ஜாடி கீழே விழுந்து உடைந்தது. அதை பார்த்த யமுனா, ஐயோ, போறதுக்கு முன்னாடி அபசகுணமா கண்ணாடி பாத்திரம் உடையுது என அஸ்வினிடம் சொன்னாள். அதற்கு அஸ்வின், ஏண்டி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா, பேசாம வாயை முடிக்கிட்டு வாடி, ஒரு கண்ணாடி ஜாடி உடைஞ்சதுக்கு ஆயா காலத்து கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா என சொல்லிக்கொண்டே அவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின். இருப்பினும் யமுனாவிற்கு மனசு கேட்கவே இல்லை. நிமிடங்கள் கடந்தது. அப்படியே இரவு நேரம் வந்தது. என்றும் இல்லாமல் அன்று மட்டும் மிகவும் மயான அமைதியாக வீடு இருந்தது. அதை பார்க்கும்போது யமுனாவுக்கு ஏதோ ஒன்று தப்பாக தான் பட்டது. அந்த கண்ணாடி ஜாடி உடைந்ததிலிருந்து யமுனாவுடைய மனசும் ஏதோ ஒரு உறுத்தலாக இருந்தது. கிச்சனுக்குள் போய் தண்ணி எடுத்து குடிக்க போன யமுனாவுடைய கால்களை ஏதோ சுற்றுவது போல் இருந்தது. என்னவென்று பார்த்தால் அங்கே மொட்டை தலையுடன் சிவப்பு கண்களுடன் ஒரு 6 மாத குழந்தை, நீண்ட பற்கள் வைத்துக் கொண்டு விழியில்லாத முழு சிவப்பு நிறமுடைய கண்களோடு, அந்த மோதிரம் வேண்டாம், அந்த மோதிரம் வேண்டாம், தூக்கி போடு, என் முன்னாடி தூக்கி போடு என்று சப்தமாக கத்திக்கொண்டு அவள் காலை சுற்றி சுற்றி வந்தது. அதை பார்த்த யமுனா அரண்டு போய் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் கையில் இருந்த மோதிரத்தை தூக்கி ஜன்னல் வழியாக எறிந்து விட்டாள். கண்களை மூடி திறந்த பிறகுதான் அவள் செய்த காரியத்தை பற்றி அவளுக்கு தெரிய வந்தது. பிறகு அவள் கால்களை சுத்தி கொண்டிருந்த அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அது அங்கே இல்லை. ஜன்னல் வழியே போட்ட மோதிரத்தை எடுக்கலாம் என்று வெளியே வந்து பார்க்கும் பொழுது அது எங்கே போனதென்று தெரியவில்லை. நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இந்த மோதிரத்தை தூக்கி வெளியே போட்டோம், நம்மளை சுற்றி நடக்கிற அமானுஷ்யம் எல்லாமே உண்மையாதான் இருக்கு, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என இன்னும் யமுனாவின் பயம் கூடியது. யமுனா பயத்துடனே அந்த இரவை கழித்தாள். காலை விடிந்தது. மணி 8 என்று கடிகாரத்தில் காட்டவே அஸ்வின் யமுனாவிடம் வந்து, என்ன பேபி, போலாமா என அவள் கைகளை பிடிக்கவே சரி என்பது போல் தலையை மட்டும் அசைத்தாள் யமுனா. யமுனாவும் அஸ்வினும் காரில் புறப்பட்டு சென்றனர். அஸ்வினிடம் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்தாள் யமுனா. அஸ்வின் யமுனாவிடம், உனக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்க, வசந்த் நம்ம கூட வரது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டான். அதற்கு யமுனா, அப்படிலாம் இல்லைங்க, வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலை பார்த்து டயர்டாக இருக்கு என சொல்லி சமாளித்தாள். கொஞ்ச தூரத்திலேயே இருவரும் வசந்தை பிக்கப் செய்து கொண்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்தார்கள். அஸ்வின் தான் முதலில் காரில் இருந்து இறங்கினான். இறங்கின உடனே அங்கே ஒரு துர்நாற்றம் அடித்தது. அதை உணர்ந்த அஸ்வின், என்னது இப்படி ஒரு வாடை அடிக்குது என சொல்லிக் கொண்டே அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாசலை பார்க்கும் பொழுது ஒரு நாய் அடிபட்டு செத்து கிடந்தது. அதன் மேல் ஈ மொய்ப்பதை பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. யமுனாவும் அதை பார்த்து, என்னங்க இது இப்படி இருக்கு என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த நாய் வேகமாக எழுந்து ஓட ஆரம்பித்தது. அதை பார்த்த வசந்த், யமுனா, அஸ்வின் 3 பேருக்குமே திக்கென்று இருந்தது. என்ன நடந்தாலும் யமுனாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அஸ்வினுக்கு இருந்ததால் இது எதையும் பெரிதுபடுத்தவில்லை. அஸ்வின் யமுனாவிடம், அது சாகல போல, தூங்கிட்டு இருந்துச்சு நினைக்கிறேன், ஆனா ரொம்ப அருவருப்பா இருக்கு என சொல்லிவிட்டு பிறகு வசந்திடம் மட்டும் அஸ்வின், டேய், தூக்க மாத்திர விஷம் இல்லாம எடுத்துட்டு வந்திருக்கல, இன்னையோட இவ கதையை முடிச்சிட்டா இவங்க அம்மா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம வாங்கிட வேண்டியதான் என்று பேசிக்கொண்டிருந்தான். அதே நேரம் யமுனா தன்னுடைய அம்மாவிற்கு போன் அடித்து, அம்மா, இன்னைக்கு அப்பா கொடுத்த மோதிரத்தை நான் தொலைச்சிட்டம்மா என சோகமாக கூறினாள். அதை கேட்ட மஞ்சுளா, என்ன சொல்ற, இன்னைக்கு அமாவாசை வேற, உன்னுடைய பாதுகாப்புக்காகவும் எந்த ஒரு அந்நிய சக்தியும் உன்னை நெருங்கக்கூடாதுன்னு தானே அந்த சக்தி வாய்ந்த மோதிரத்தை அப்பா உனக்கு கொடுத்தாரு, அதை அசால்ட்டா தொலைச்சிட்டேன்னு சொல்ற,
சரி அதெல்லாம் விடு, நீ இன்னைக்கு வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகாத, வீட்லயே இரு என்றாள் மஞ்சுளா. அதற்கு யமுனா, அம்மா இல்லம்மா, நானும் இவரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் என்றவுடன் மஞ்சுளாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. என்னடி இப்படி சொல்ற? அந்த மோதிரம் அந்நிய சக்தி நெருங்காம இருக்கணுங்கிறதுக்கு மட்டும் இல்ல, முக்கியமா உன்னோட உயிருக்கும் மாப்பிள்ளையோட உயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராம இருக்கணுங்கிறதுக்காகவும் தான். அந்த விஜய் செத்ததுல இருந்து உனக்கு என்னென்னமோ அமானுஷ்யமா நடந்துகிட்டு இருக்குன்னு நீ சொன்னதுனால மட்டும்தான் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மோதிரத்தை உனக்கு வாங்கி கொடுத்தாரு. இப்போ உங்க அப்பா உயிரோடையும் இல்ல, நான் எங்க போய் மறுபடியும் வாங்குவேன் என கண்டிப்புடன் பேசினாள் அவளுடைய அம்மா. அதற்கு யமுனா, சரிம்மா அதெல்லாம் விடுங்க, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என கூறிவிட்டு போனை கட் செய்து விட்டாள். பிறகு அஸ்வினிடம் வந்து, என்னங்க போலாமா என்று கேட்டாள். அதற்கு அஸ்வின், உள்ள போலாம் என சொல்லி மூவரும் உள்ளே நுழைந்தனர். வசந்தும் அஸ்வினும் பேசிக்கொண்டே உள்ளே நுழையவே வசந்த் அஸ்வினிடம், என்னோட போனை கார்ல வச்சுட்டு வந்துட்டேன், அதை நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு வெளியே வந்தான். சரிடா, சீக்கிரமா எடுத்துட்டு வந்துரு என சொல்லி வசந்தை அனுப்பி வைத்தான் அஸ்வின். உள்ளே வந்த யமுனாவிடம் அஸ்வின், யமுனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் இந்த ரூம்ல இருக்கேன், வசந்த் வந்ததும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாம், நான் இங்க டிவி பார்த்துட்டு இருக்கேன் என்றான் அஸ்வின். யமுனா தனக்கு இருந்த குழப்பத்தினால் எதுவுமே பேசாமல் அவன் சொல்வதை மட்டும் காதில் கேட்டுக்கொண்டாள். டிவியை ஆன் செய்து ஒரு படம் ஓடுவதை பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின். அதில் அஸ்வின் வைத்திருப்பது போலவே ஒரு சிவப்பு நிற கார் ஓடிக்கொண்டிருந்தது. பாரா, இந்த கார் நம்ம கார் மாதிரியே இருக்கு என நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அந்த காரில் இருந்து வசந்த் இறங்குவது போல இருந்தது. அதை பார்த்த அஸ்வின் கண்களை தேய்த்துவிட்டு மறுபடியும் டிவியை உத்து பார்த்தான். அப்பொழுதும் அவனுக்கு தெரிந்தது வசந்துடைய முகம்தான். என்ன வசந்த் உருவம் மாதிரி இருக்கு என நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பெரிய ஆலமரத்தில் ஊஞ்சலுக்கு பதிலாக தூக்கு கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் அந்தரத்தில் பறந்த வசந்த் தானாக ஏறி தூக்கு மாட்டிக்கொண்டு துடிக்க துடிக்க உயிரை விட்டுக் கொண்டிருந்தான். அதை பார்த்த அஸ்வினுக்கு இது எல்லாம் உண்மை என்பது போல்தான் தோன்றியது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிவியின் அருகில் விஜயின் தெளிவான உருவம் தெரிந்தது. ஒரு நிமிடம் திடுக்கிட்டு போனான் அஸ்வின். வசந்த் உடம்பில் எந்த அசைவும் இல்லாமல் போய் சில நிமிடங்கள் கழித்து கண்கள் மட்டும் விழித்தான். அவன் கண்களில் கருவிழியே இல்லை. அஸ்வின், அடுத்தது நீதான், அதுவும் இன்னைக்கு அம்மாவாசை என டிவியில் வசந்த் சொல்லி முடித்த உடனே டிவி ஆஃப் ஆகிவிட்டது. அடித்து பிடித்து அரண்டு இருந்த அஸ்வின் வேகமாக வசந்திற்கு போன் செய்தான். போன் ஸ்விட்ச் ஆஃப் என வந்தது. மீண்டும் ஒருமுறை போன் செய்யவும், அடுத்தது நீதான் அஸ்வின், அதுல எந்த மாற்றமும் இல்ல, நீ யமுனாவுக்கு செஞ்ச துரோகத்தையும் எனக்கு செஞ்ச துரோகத்தையும் என்னால ஏத்துக்கவே முடியாது என விஜயின் ஆத்மா கூறியது. அதை கேட்ட அஸ்வின், யாரா நீ என்ற அரண்ட குரலில் கேட்டான். அஸ்வினுக்கு வந்த ஒரே பதில், நான் தாண்டா விஜய். அதை கேட்டவுடன் அஸ்வினுக்கு உடம்பு முத்து முத்தாக வேர்க்க ஆரம்பித்தது. ஏதோ அமைதியான வீட்டில் பயங்கரமான சத்தம் கேட்டது. வீட்டிலிருந்த சாமான்கள் எல்லாம் தானாகவே உருள்வது அஸ்வினுக்கு நன்றாக தெரிந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கு போடப்பட்டிருந்த அனைத்து லைட்டுகளும் மின்னி மின்னி எரிந்தது. அஸ்வின் பயம் கொண்டு யமுனா யமுனா என கதவை தட்டி கொண்டிருந்தான். ஆனால் யமுனா கதவை திறக்கவே இல்லை. வேகமாக யமுனா இருந்த ரூம் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற அஸ்வின் பார்த்த காட்சி இன்னும் அவனை பயத்தில் ஆழ்த்தியது. அஸ்வினின் பின்னே விஜயின் ஆத்மா கருத்த உருவத்தோடு வானத்திற்கும் பூமிக்கும் நீண்டு கருவிழி இல்லாத கண்களோடு சதை பிண்டங்கள் எல்லாம் ஆங்காங்கே கிழிந்த வண்ணம் அகோரமான உருவத்தோடு நின்று கொண்டிருந்தது. எப்பொழுதும் அஸ்வினை தொட முடியாத அந்த உருவம் இப்பொழுது அஸ்வினின் கால்களை பிடித்து இறுக்கவே சட்டென்று யமுனாவின் ரூம் கதவு திறந்தது. அங்கு அஸ்வின் கண்ட காட்சி இன்னும் அவனை மிரளச் செய்தது. யமுனா ரூமில் என்ன நடந்திருக்கும்? அஸ்வின் எதை பார்த்து மிரண்டான்? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.